CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திற்காக மாடல் டெஸ்ட் சீரீஸிற்கான வீடியோவாகும். இது யூனிட் 5 பார்ட் நம்பர் 3 வீடியோவாகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அதற்கான விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். அதற்கு நீங்கள் சிறு கட்டணம் கட்டி நமது சேனலினுடைய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அல்லது இதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் தேர்வில் பங்கேற்று உங்கள் லட்சியத்தை அடையலாம். அதற்கு முன்னர் இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், இதற்கான மெட்டீரியல்கள் முதலில் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அன்றே வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வானது நடத்தப்படுகிறது. இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு நாம் போகிறோம். 51வது கேள்வி, பின்னோக்கு தடையை பற்றி முதலில் விவரித்தவர்களில் ஒருவர். பின்னோக்கு தடையை பற்றி முதலில் விவரித்தவர்களில் ஒருவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முல்லர், கோலர், எபிங்காஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு. 52வது கேள்வி, மாணவர்கள் தாம் கற்றவற்றை 1 மணி நேரத்தில் டேஷ் பங்கு மறந்து போகிறார்கள். மாணவர்கள் தாம் கற்றவற்றை 1 மணி நேரத்தில் டேஷ் பங்கு மறந்து போகிறார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4/5, 2/3, 3/4, 1/2. 53வது கேள்வி, ஒருவரது மனதை வருத்தக்கூடிய அல்லது அவமானப்பட்ட அனுபவங்கள் போன்றவை அவரது மனதின் அடித்தளத்தில் அமுக்கி வைக்கப்படுகிறது என்றவர். ஒருவரது மனதை வருத்தக்கூடிய அல்லது, இந்த அல்லதுன்ற வார்த்தையில் ஒரு லா அதிகமாக அச்சடிக்கப்பட்டுள்ளது, அதை அல்லது என்று வாசித்து கொள்ளுங்கள். அவமானப்பட்ட அனுபவங்கள் போன்றவை அவரது மனதின் அடித்தளத்தில் அமுக்கி வைக்கப்படுகிறது என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முல்லர், பாவ்லவ், சிக்மண்ட் ஃப்ராய்டு, பில்சக்கர். 54வது கேள்வி, நாம் புதிதாக கற்கும் பாடம் ஏற்கனவே கற்ற பாடத்தை நினைவு கூற தடையாக அமைவது டேஷ் எனப்படும். நாம் புதிதாக கற்கும் பாடம் ஏற்கனவே கற்ற பாடத்தை நினைவு கூற தடையாக அமைவது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை, படிக்க தடை, மறத்தல். 55வது கேள்வி, நாம் ஏற்கனவே கற்ற பாடம் தற்போது கற்றுக்கொண்ட பாடத்தினை நினைவு கூற தடையாக இருப்பது டேஷ். நாம் ஏற்கனவே கற்ற பாடம் தற்போது கற்றுக்கொண்ட பாடத்தினை நினைவு கூற தடையாக இருப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பின்னோக்கு தடை, முன்னோக்கு தடை, படிக்க தடை, மறத்தல். 56வது கேள்வி, நாம் எதை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என்பதை கூறியவர். நாம் எதை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என்பதை கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முல்லர், கோலர், எபிங்காஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு. 57வது கேள்வி, அனுபவத்தால் மூளையில் பதிவு பெறும் மென்படிமம் மிகவும் ஒழுங்கான சமநிலை பெற்ற உருவமாக மாறத் தொடங்குவதால் அதன் அசல் தன்மையில் சிற்சில இழப்புகள் டேஷ் எனப்படும். அனுபவத்தால் மூளையில் பதிவு பெறும் மென் படிமம்
மிகவும் ஒழுங்கான சமநிலை பெற்ற உருவமாக மாறத் தொடங்குவதால் அதன் அசல் தன்மையில் சிற்சில இழப்புகள் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அழிதல், சிதைதல், மறைதல், கரைதல். 58வது கேள்வி, கவனத்திற்கு முக்கிய காரணமாக அமைவது. கவனத்திற்கு முக்கிய காரணமாக அமைவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவர்ச்சி, நினைவு கூர்தல், பிறழ்ச்சி, அமைதியின்மை. 59வது கேள்வி, திறம்பட கற்றலுக்கு டேஷ் இன்றியமையாதது. திறம்பட கற்றலுக்கு டேஷ் இன்றியமையாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் முயற்சி, பயிற்சி, இடைவிடா முயற்சி, கவர்ச்சி. 60வது கேள்வி, நினைவுக்கு காரணமாக டேஷை கருதலாம். நினைவுக்கு காரணமாக டேஷை கருதலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவர்ச்சி, பிறழ்ச்சி, கவனம், அவமானம். 61வது கேள்வி, அனுபவத்தால் மூளையில் பதிவு பெறும் மென் படிமம் மிகவும் ஒழுங்கான சமநிலை பெற்ற உருவமாக மாறத் தொடங்குவதால் அதன் அசல் தன்மையில் சிற்சில இழப்புகள் மறத்தல் என கூறுவது என்ன கோட்பாடு? அதுதான் கேள்வி. அனுபவத்தால் மூளையில் பதிவு பெறும் மென் படிமம் மிகவும் ஒழுங்கான சமநிலை பெற்ற உருவமாக மாறத் தொடங்குவதால் அதன் அசல் தன்மையில் சிற்சில இழப்புகள் மறத்தல் என கூறுவது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் படிமாற்ற கோட்பாடு, குறுக்கீட்டு கோட்பாடு, அறிவுசார் கோட்பாடு, எதுவுமில்லை. 62வது கேள்வி, உயிர்கள் பிறந்தவுடன் கற்றுக்கொள்வது. உயிர்கள் பிறந்தவுடன் கற்றுக்கொள்வது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் போலச் செய்தல், முயன்று தவறி கற்றல், இயல்பூக்கம், அறிவுசார் நிலை கற்றல். 63வது கேள்வி, மிதிவண்டி ஓட்டக் கற்றுக்கொள்வது டேஷ் கற்றல். மிதிவண்டி ஓட்டக் கற்றுக்கொள்வது டேஷ் கற்றல். என்னுடைய ஆப்ஷன்ஸ் இயல்பூக்கம், அறிவுசார் நிலை கற்றல், முயன்று தவறி கற்றல், போலச் செய்தல். 64வது கேள்வி, திடீரென மனதில் ஒரு பொறி தோன்றி அதனால் ஒரு செயல் சட்டென ஒரு முடிவுக்கு வருவது. திடீரென மனதில் ஒரு பொறி தோன்றி அதனால் ஒரு செயல் சட்டென ஒரு முடிவுக்கு வருவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் போலச் செய்தல், இயல்பூக்கம், முயன்று தவறி கற்றல், அறிவுசார் நிலை கற்றல். 65வது கேள்வி, கற்றலில் டேஷ் படிநிலைகள் உள்ளதாக காக்னே கூறுகிறார். கற்றலில் டேஷ் படிநிலைகள் உள்ளதாக காக்னே கூறுகிறார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8, 7, 5, 10. 66வது கேள்வி, வெப்பத்தால் பொருட்கள் விரிவடைவது டேஷ் கற்றல். வெப்பத்தால் பொருட்கள் விரிவடைவது டேஷ் கற்றல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சங்கிலி கற்றல், சைகை வழி கற்றல், வேறுபடுத்தி கற்றல், விதிகள் மூலம் கற்றல். 67வது கேள்வி, பழைய ஆக்க நிலையுறுத்தல் என்பது டேஷ் கற்றல். பழைய ஆக்க நிலையுறுத்தல் என்பது டேஷ் கற்றல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விதிகள் மூலம் கற்றல், சங்கிலி கற்றல், சைகை வழி கற்றல், வேறுபடுத்தி கற்றல். 68வது கேள்வி, பேச எழுத கற்றல் என்பது டேஷ் கற்றல். பேச எழுத கற்றல் என்பது டேஷ் கற்றல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சங்கிலி கற்றல், சைகை வழி கற்றல், வேறுபடுத்தி கற்றல், விதிகள் மூலம் கற்றல். 69வது கேள்வி, விலங்கினங்கள் பறவைகள் கற்றல் என்பது டேஷ் கற்றல். விலங்கினங்கள் பறவைகள் கற்றல் என்பது டேஷ் கற்றல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தூண்டல் துலங்கல், சைகை வழி கற்றல், வேறுபடுத்தி கற்றல், விதிகள் மூலம் கற்றல். 70வது கேள்விக்கு வந்திருக்கோம். மீட்டறிதல் என்பது நினைவின் டேஷ் படிநிலை. மீட்டறிதல் என்பது நினைவின் டேஷ் படிநிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1ஆம் படிநிலை, 4ஆம் படிநிலை,
2ஆம் படிநிலை, 3ஆம் படிநிலை. 71வது கேள்வி. நினைவு கூர்தலில் மனத்திருத்தல் என்பது டேஷ் படிநிலை. நினைவு கூர்தலில் மனத்திருத்தல் என்பது டேஷ் படிநிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2ஆம் படிநிலை, 4ஆம் படிநிலை, 1ஆம் படிநிலை, 3ஆம் படிநிலை. 72வது கேள்வி. நினைவு கூர்தலில் மீட்டுக் கொணர்தல் என்பது டேஷ் படிநிலை. நினைவு கூர்தலில் மீட்டுக் கொணர்தல் என்பது டேஷ் படிநிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2ஆம் படிநிலை, 3ஆம் படிநிலை, 1ஆம் படிநிலை, 4ஆம் படிநிலை. 73வது கேள்வி. நினைவு கூர்தலில் கற்றல் என்பது டேஷ் படிநிலை. நினைவு கூர்தலில் கற்றல் என்பது டேஷ் படிநிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2ஆம் படிநிலை, 1ஆம் படிநிலை, 4ஆம் படிநிலை, 3ஆம் படிநிலை. 74வது கேள்வி. கற்றல் என்பது டேஷ் ஆகும். கற்றல் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அறிவின் தொடக்கம், அறிவின் முடிவு, அறிவின் தாக்கம், அறிவின் உருவாக்கம். இதனுடைய முதல் ஆப்ஷனில் அறிவன் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அறிவின் என்று வாசித்துக் கொள்ளுங்கள். 75வது கேள்வி. மறத்தல் சோதனையை செய்தது. மறத்தல் சோதனையை செய்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் எபிங்காஸ், கோலர், முல்லர், சிக்மண்ட் ஃப்ராய்டு. அனைத்து விடைகளும் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்குரிய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினால் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் கால் செய்து தொடர்பு கொண்டு நீங்களும் சேர்ந்து உங்கள் லட்சியத்தை அடையுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.